நீங்களும் ஃப்ளிப்கார்ட்டில் டெய்லி ஒரு நாளைக்கு 2000 3000 சம்பாதிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குங்க ஃப்ளிப்கார்ட். அதில் வந்து நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும் அப்படின்ற நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும். சின்ன சின்ன ப்ராசஸ் பண்ணிங்கனாவே போதும். நீங்களும் உங்களோட ப்ராடக்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பயங்கரமாக சேல் பண்ணலாம். டெய்லி வந்து ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பேக்கிங் பண்ண கூட டைம் இருக்காதுங்க, அந்தளவுக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து ஜிஎஸ்டி தேவையா இல்லையா அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இப்போ இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வேணுங்க. ஜிஎஸ்டி அப்படின்றது பெரிய அளவுலாம் இல்லைங்க. சிம்பிளாக நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணி ஜிஎஸ்டி நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து சூப்பராக சேல் பண்ணலாம். இதனால வந்து ப்ராஃபிட் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். டெய்லி 2000 3000 10 ஆர்டர் 20 ஆர்டர் பயங்கரமாக வந்துகிட்டே இருக்குங்க. பிஸியாகவே இருக்கலாம், அந்த அளவுக்கு சம்பாதிக்கலாம். அதுக்கு சூப்பரான அது. நீங்கள் மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கம்மியாக தான் வரும். இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதில் வந்து ஃபேக்காக வந்து யாரும் உங்களை வந்து ஏமாற்ற முடியாது. ஏன்னா இன்னொரு ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நானே சொல்லியிருக்கேன் சிலர் ஆப் மீஷோ ஆப்பை பற்றி. அதெல்லாம் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து சிலர் வந்து ஏமாற்றலாம், பீப்பிள்ஸ் வந்து ஏமாற்றலாம். நம்மளுக்கு ரிட்டர்ன் ப்ராடக்ட் நிறைய வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நம்மளோட ப்ராடக்ட் எடுத்துகிட்டு ஃபேக்காக ஏதாவது ப்ராடக்ட் வைக்கலாம், இல்லை யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ப்ராடக்ட் தூக்கி வைக்கலாம். ரிட்டர்ன் வரதுனால நம்மளுக்கு நிறைய லாஸ் ஆகலாம். ஆனால் இதில் அப்படி கிடையவே கிடையாதுங்க. சூப்பரான ஆப்பு. இதில் வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். ஏன்னா அந்தளவுக்கு இதோட செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதனால் பெண்கள் வந்து நம்ம வீட்டிலேயே இருந்து நல்லா சம்பாதிக்கலாம். கொரியர் பாயும் வீட்டிலேயே வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஹெல்ப் பண்ணும். எந்த வகையிலையும் நம்மளுக்கு நஷ்டம் ஆகாது. சரிங்களா? ஏதோ 1 2 டேமேஜ் இருந்தால் மட்டும், இல்லை பொருள் வந்து மாற்றிருந்தால் மட்டும்தாங்க நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். இல்லைன்னா பெரிய அளவில் ரிட்டர்ன் வராது. எல்லா பெண்களுக்குமே வீட்டில் இருந்து சம்பாதிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம், ஒன்றுமே நடக்காது. ஆனால் இந்த மாதிரி வீட்டில் இருந்தே நம்மளுக்கு சம்பாதிக்கிறதுக்கு சின்ன சின்ன ஐடியாஸ் கிடைக்கும் போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லைங்க இதை நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன். இந்த ஆப்பு ஒவ்வொரு ஆப்புக்கு மீஷோ ஆப்பு, ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்புக்கும் வந்து உங்களுக்கு நான் வந்து ரீசேல் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பண்ணி தரேன். அதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் கட்டுங்கன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. நீங்கள் வீடியோ சர்ச் பண்ணிங்கனாவே நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நீங்கள் எப்படி ரீசேலிங் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கோங்க. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஏன்னா இதை வச்சு ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒன்றும் நம்மளுக்கு ஆர்டர் பிடிச்சி கொடுக்க போகிறது கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ இதுக்காக ஒரு அமௌண்ட் வச்சு 2000 3000 அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு அமௌண்ட் வச்சு வாங்குவாங்க. ஸோ தயவு செஞ்சு யாரையும் நம்பி பேமெண்ட் கொடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உழைப்பில் வாங்குங்க. ஸோ இதை வந்து கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. சரிங்களா? நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே வரும். ஃப்ளிப்கார்ட் செல்லர் இது எப்படி ஆகலாம், மீஷோவில் செல்லர் எப்படி ஆகலாம், அமேசானில் செல்லர் எப்படி ஆகலாம் அப்படின்னு ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது மட்டும்தானே தவிர்த்து நீங்கள் இதுக்காக யாரோ ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுத்து நான் அதை பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி பணத்தை இழக்காதீங்க. ஏன்னா நம்ம தான் நம்மளோட ஆர்டர்ஸை நம்ம இது பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி அவங்க சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. நம்மளோட கஷ்டப்பட்ட பணத்தை வந்து மற்றவங்களுக்கு வந்து ஈஸியாக கொடுக்குறதுக்கு எனக்குலாம் விருப்பம் கிடையாது. ஸோ நான்லாம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் பார்த்து தாங்க பண்ணேன். சரிங்களா? நீங்களுமே வீடியோஸ் பார்த்து பண்ணுங்கள். நிறையா யூடியூபர்ஸ் வந்து வீடியோ நிறையா போட்டிருக்காங்க. அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. சூப்பராக புரிகிற மாதிரியும் போட்டிருக்காங்க. எல்லா பெண்களுக்குமே வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் என்ன ப்ராடக்ட் வேணால் சேல் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு நம்ம ஸ்டிக்கர் அடித்து பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. நம்ம ப்ராடக்ட் வந்து நல்லா தரமாக இருக்கா அப்படின்றது மட்டும்தாங்க. குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம எது வேணால் சேல் பண்ணலாம். ட்ரெஸ்ஸு, பொருள், மாவு, குளியல் பொடி, சோப்பு என்ன வேணால். ஆனால் நம்ம பண்ணுற பொருள் வந்து எந்த சைட் எஃபெக்ட்டுக்கும் யாருக்கும் ஏற்படுத்தாத அளவுகள் இருக்கணும். அது வந்து நம்மளுக்கு இருந்தால் போதுங்க. நீங்கள் ப்ளவுஸ் தைக்கலாம், என்ன வேணால் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். அதுக்கு வந்து சூப்பராக உங்களுக்கு இந்த மாதிரி ரீட்டெயிலிங் ஆப் வந்து சூப்பராக யூஸ் ஆகும். வீட்டிலேருந்தே நம்ம பயங்கரமாக சம்பாதிக்கலாம். ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் நம்ம வந்து ஒருத்தவங்க போய் கை நீட்டி காசு வாங்கும்போது தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ஸோ அது நம்ம அதெல்லாம் இல்லை, நம்ம வந்து உழைப்பில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெல்லிங் அப்படிங்கிறது சூப்பராக உதவும். எல்லா பொண்ணுங்களுக்குமே என்ன ஆசை இருக்கும், நம்ம நல்லா சம்பாதிக்கணும், யார்ட்டையும் கை நீட்டி வாங்கக்கூடாது, 10 ரூபாய் இருந்தாலும் அது நம்ம செலவு பண்ணுற காசாக இருக்கணும். அப்படி நம்ம சம்பாரித்து நம்ம செலவு பண்ணும்போது அதில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்சது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி சின்ன ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ப்ராடக்ட்டை மட்டும் தரமாக வச்சுக்கோங்க. சரிங்களா? நிறையா வீடியோஸ் பாருங்கள், பார்த்து சர்ச் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணி சிம்பிளாக முடிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவே வீடியோ போடுறேன். ஏன்னா நான் இது எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா ஃபேக்காக வந்து நிறைய பேர் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு நம்ம மூலமாக ஒரு அமௌண்ட் வாங்கி அவங்க சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு யார்ட்டையும் கொடுத்து ஏமாறாதீங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வீடியோ சர்ச் பண்ணியே பாருங்கள். என்னடா சர்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு வீடியோவில் நிறைய பேருக்கு புரியுது கிடையாது. சரிங்களா? இல்லை இதை கண்டினியூவாக நீங்களே சொல்லுங்கக்கா அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒவ்வொருத்தவங்க சொல்கிறது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாரும் சொல்கிறதும் ஈஸியாக புரியாது. சரி, அதுக்காக தான் நான் சொல்கிறேன் வீடியோ பாருங்கன்னு. 10 வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே இவங்க இப்போ சொல்கிறது நல்லா புரியுது, ரொம்ப ஈஸியாக இருக்கேன், இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் வீடியோஸ் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பொருளோட குவாலிட்டி நல்லா வச்சுருந்தீங்கன்னாவே நீங்கள் வந்து வீட்டில் வந்து நம்ம வீட்டிலேயே இருந்து சம்பாதிக்கிற சூப்பரான வழி நிறைய இருக்கும்போது நம்ம வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க நீங்கள் ஃபீல் பண்ண தேவையே இல்லைங்க. நம்ம வீட்டில் இருந்துகிட்டே நம்ம ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறது மூலமாக நம்ம ரொம்ப சந்தோஷமாக கை நிறையா சம்பாதிக்கலாம். ஏன்னா நம்ம பொண்ணுங்க எல்லாருமே வந்து வெளி உலகத்துக்கு போய் நம்ம சம்பாதிக்க முடியாது. ஆனால் வீட்டிலேயே இருந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்றப்போ வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணலாம் அப்படின்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து நல்லாவே சேல் ஆகும். நீங்கள் குளியல் பொடி சேல் பண்ணலாம், மஞ்சத்தூள் சேல் பண்ணலாம், இல்லைனா மூலிகை பொருட்கள் சேல் பண்ணலாம், இந்த மாதிரி நாட்டு மருந்து பொருட்கள் சேல் பண்ணலாம். இந்த மாதிரி
மாதிரி நம்ம எதெல்லாம் இது பண்ணி வாங்குவோம் சரிங்களா. நம்ம ஒரு பொருளை வந்து சர்ச் பண்ணி கண்டிப்பாக வாங்குவோம் இல்லையா. அப்போ என்ன பொருள் நம்ம வாங்குவோம், அப்போ அந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம இது பண்ணலாம். நிறைய ட்ரெஸ்ஸு மெட்டீரியல்ஸ் விற்கலாம், நைட்டிஸ் விற்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதாங்க பேமெண்ட். நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பேமெண்ட் வைப்போம் சரிங்களா. இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கடையில் போய் 50 ரூபாய்க்கு வாங்குறோம்னா நம்ம அது 100 ரூபான்னு வச்சு விற்கிறோம் சரிங்களா லாபம். அதை வந்து அந்த நம்ம எந்த ஆப்பில் வந்து பண்ணுறோமோ அவங்க வந்து 200 வைப்பாங்க சரிங்களா. 200 அதில் வந்து டெலிவரி எல்லாமே 200 250 கூட வைப்பாங்க. ஏன்னா அவங்க டெலிவரி சார்ஜ்லேருந்து எல்லாமே ஒரு அமௌண்ட்டாக வச்சு இது பண்ணுவாங்க. நம்மள்ட்ட வந்து அதை வந்து பேமெண்ட்டாக வாங்க மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், ரிட்டர்ன்ஸ் வராமல் பார்த்துக்கணும். அதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம். நம்ம ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுனாவே நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்பாடா நம்ம காசை இழந்துட்டோம் அப்படின்ற கவலையே இல்லாமல் நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்கு சூப்பரான வசதி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கனாவே உங்கள் பேமெண்ட் வந்து நீங்கள் இது பண்ண மாட்டீங்க. ரிட்டர்ன்ஸ் பெரிய அளவில் வராது. உண்மையாகவே ஃப்ளிப்கார்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் பெரிய அளவில் வராது. நல்லா சம்பாதிக்கலாம். டெய்லி 2000 3000 லட்சக்கணக்கில் நீங்கள் பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லட்சக்கணக்கில் கூட சம்பாதிக்கலாம். ரிவ்யூஸ் போடலாம். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் ரீட்டைலர் வந்துட்டு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸ் நிறையா வேணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரீப்ளை வீடியோ போடுறேன். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், உடனே நான் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் சரிங்களா. ஏன்னா எல்லா பொண்ணுங்களுமே சம்பாதிக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. ஏன்னா எல்லாருமே என்ன மாதிரி வந்து வீட்டிலேருந்தே சம்பாதிக்கணும், எங்கேயும் முடிய முடியாது. ஏன்னா பசங்களை வச்சு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுதான் பெரிய விஷயமா இருக்கும். பசங்களை வச்சு கஷ்டப்படும் போது யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதே இதில் நம்ம மனசுலேயும் தோணும், எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, நம்மளுக்கு வந்து சப்போர்ட் இல்லையே, நம்மளால் சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு ஒரு கவலை இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சூப்பரான ஐடியா. ஏன்னா நம்ம வந்து எங்கேயுமே போக தேவையில்லை. நம்ம ப்ராடக்ட் வந்து பேக் பண்ணி வச்சிருந்தாலே போதும். அவங்க அனுப்புகிற பில்லை வந்து பிரிண்ட் அவுட் மட்டும்தான் நம்ம எடுப்போம் சரிங்களா. அதுவுமே நல்ல ஆர்டர்ஸ் நிறைய வரும்போது ஒரு சின்ன பிரிண்டிங் மிஷின் வாங்கி வச்சுட்டோம்னா அவங்க அனுப்புகிற QR கோட் அட்ரஸ் வந்து நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணி நம்ம அதில் வந்து ஒட்டிடுவோம். அவ்வளோதான். ஸோ வந்து எந்த வேலையுமே இல்லை. கொரியர் பாய் வந்து நம்ம வீட்லேயே வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்படின்றப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் என்னை மாதிரி ஒரு நாளைக்கு 10 ஆர்டர் 20 ஆர்டர் சேல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன், என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதிலே வந்து உங்களுக்கு கமெண்ட்லேயே நான் வந்து கண்டிப்பாக என்னென்ன கமெண்ட்டோ அதுக்கு தகுந்தாப்புல வீடியோ போடுறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து